நான் வந்து ஆல்ரெடியே குரூப் 4ல் இங்கே ஏடிசிலே படிச்சுட்டு இருந்தேன், சூப்பர் பேட்சில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு எடுத்திருந்தேன். அதாவது இந்த போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஏடிசிலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுமே வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். மற்றவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுறோன்னா அதை வந்து ஃபுல்லாக நம்பணும். ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க. நிறைய வந்துட்டு சரி நான் இப்படி படிச்சுன்ற சொல்கிறத விட்டுட்டு, இப்போ நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டுறாங்க. ஆனால் காஞ்சிபுரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டரே வைக்கல அவங்க. அப்போ நான் போயிட்டு எங்கள் மேடம் கிட்ட போய் நான் வந்து சண்டை போடுறேன். ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் காஞ்சிபுரத்தில் இல்லை, எங்களை வந்து திருவள்ளூரில் போடுறாங்க, இல்லைனா திருவண்ணாமலையில் போடுறாங்க, ஏன் ஒரு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சென்டர் ஏன் போடலை அப்படின்னு கேட்கும்போது அந்த மேடம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணது ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் காஞ்சிபுரத்துக்கு ஸ்ட்ரென்த்து வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து அலாட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பக்கத்தில் இருந்த இன்னொரு சார் வந்து என்ன வந்து கேட்குறாரு, என்னப்பா ப்ராப்ளம், இல்லை சார் இந்த மாதிரி என்னை வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டில் போடலை. அப்படி அவரு சொல்கிறார், நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க, எப்படி நாங்கள் உங்களுக்கு போட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் வந்துட்டு இன்னொரு சார் சொல்கிறாரு, காஞ்சிபுரம்னா நிறைய கும்பலாக வருவீங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணுவீங்க, என்னப்பா உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கும்போது நமக்கே வந்து அசிங்கமாக இருக்குது. கிளாஸ் வராங்க, கொஞ்ச நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் லீவ் போட்டுருவாங்க, நிறைய டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க, அதனாலே ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு வரவே மாட்டேங்குது. வந்துட்டு அதை வந்து நம்பி படிக்கவும் மாட்டேன்றாங்க, ஒரு ஃபேக்கல்ட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டேன்றாங்க. இப்போ நீங்களே கூட இவ்வளோ பேர் வரீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அப்படி ரிசல்ட் வந்து வராது இல்லைங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தது ஓரியன்டேஷன் கிளாஸ் ஃபஸ்ட் நாள் போய் சேர்ந்தேன், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சாங்க. அது வரைக்குமே நான் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமலே கண்டினியூவாக வந்துட்டு இருந்தேன். நான் அதே மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணுவேன், அதனால தான் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சுது.